என்னோட முடிவு என்னோட ஆஸ்தான குரு ஸ்ரீ ஸ்ரீ தேனானந்த சுவாமிகள் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கும். அவரு யார பார்த்து செலக்ட் பண்றாரோ அவர்தான் என்னோட வருங்கால கனவு. ஹாய். வணக்கம் பாய். அம்மா நீ ஏமா எந்திரிச்ச? அது என்னன்னு தெரியலம்மா, அவளை பார்த்ததும் தானா எந்திரிச்சிட்டேன். அதானே 8000 கோடியில அதான் டப்புன்னு எந்திரிக்க வச்சிருச்சு. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. உட்காருமா உட்காருமா உட்காரு. சார் நீங்க வாங்கோ. வாமா வாங்கோ. ஏம்மா உள்ள போய் என்னதாம்மா பேசுவாங்க? அவங்க ஓகே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சந்தோஷமா வராங்க. சார் நீங்க வாங்கோ. ஆமா வாங்கோ. நம்மள ஓகே பண்ணிடுவாங்க. என்னது உள்ள போறவங்க எல்லாரும் சந்தோஷமா வராங்க. எப்படியாவது இந்த பொண்ணை மருமகள் ஆக்கிக்கணும். கண்டிப்பா. சார் நீங்க வாங்கோ. நம்மள தாங்க கூப்பிடுறாங்க, வாங்க. 100% ஓகே ஆன மாதிரி தான். ஆமாங்க. என்னம்மா உள்ள போயிட்டு வரவங்க எல்லாரும் சந்தோஷமா வந்து உட்கார்றாங்களே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. மேடம் நீங்க வாங்கோ. வாமா வா வா. வாங்கோ. மேடம் டயர்ட் ஆயிடாதீங்க, இந்த கிளைண்ட் தான் லாஸ்ட், இவங்களை மட்டும் அட்டெண்ட் பண்ணிடலாம். வைங்க. வணக்கம். என்ன மேடம் என்ன தேடுறீங்கோ? உட்காரத்துக்கு சேர் இருக்கான்னு. எங்க மேடம் முன்னாடி யாரும் உட்கார கூடாது, அதனால தான் இந்த சேரும் போடல இங்க. என்ன பாட்டி மேல பாக்குற? படையப்பா ரஜினி மாதிரி சாலை தூக்கி போட்டு ஊஞ்சல இறக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா எங்க மேடம் ஊஞ்சல் அத்து தூக்கி போட்டாங்க. கொலி. ஓகே மேடம், உங்களை பத்தி எங்க மேடம் எல்லா டீடைல்ஸ் கேக்குறாங்க, சொல்லுங்க. நான் டீமா டெக்னாலஜி கம்பெனியோட ஓனர். என் பையனோட பேரு சிவா. அவனுக்கு தான் நான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாட்? டீமா டெக்னாலஜியோட ஓனரா? கோலி, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? வெரி இரிட்டேட்டிங். ஏற்கனவே வந்தவங்க தான் சுமாரான ஃபேமிலின்னு பார்த்தா இதுங்க பிச்சைக்கார ஃபேமிலியா இருக்கும் போல. சிச்சி, முதல்ல இவங்கள வெளியில அனுப்புங்க. இல்ல சிச்சி, அப்படிலாம் சொல்லாதம்மா. நாங்களும் பெரிய ஃபேமிலி தான். எப்படி உங்க வீட்ல ஒரு 30-40 பேர் தேர்வீங்களா? இல்ல அத சொல்லல. நாங்களும் சொத்தெல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் கணக்குல வராத சொத்துங்க. யாருக்கும் தெரியாம அங்கங்க பதுக்கி பதுக்கி யாருக்கும் தெரியாம வச்சிருக்கோம். பேருக்கு தான் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாமா, பேருக்கு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் பேசுறேன்ல. கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிச்சைக்கார குடும்பம்லாம் இல்ல. நீங்க மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா உங்களை நாங்க ராணி மாதிரி பாத்துப்போம். ஹலோ மேடம், ஆல்ரெடி எங்க மேடம் ராணி தான். கோலி, எதுக்கு இந்த வெட்டு பேச்சு? சுவாமிஜி வந்துட்டாங்களா? இப்ப வந்துருவாரு மேடம். ஓகே, அவர் வந்ததும் இவங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துரு. அவர் செலக்ட் பண்ணி சொல்லட்டும். முதல்ல இவங்கள வெளியில அனுப்புங்க. ஓகே மேடம், போய் வெளியில வெயிட் பண்ணுங்க. மேடம் உங்களை கூப்பிடுவாங்க. இல்ல பாசிட்டிவா அதெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ தேனானந்த சுவாமி கிட்ட தான் இருக்கு. ஓ அம்மா, இனிமே இங்க நிக்க வேண்டாமா, வாமா போலாம். வேற திட்டுக்கிட்டே இருக்கான். பேபி, எல்லா டோக்கனையும் க்ளோஸ் பண்ணி கேட்டை ஏத்து மூடு. ஓகே கோலி. கோ வெயிட் பேபி. ரன்பீர், சூப்பர் ரன்பீர். செம்மையா பயந்துட்டாங்களா? ஆமா மேடம், ஆனா அதை விட எனக்கு பயம் அதிகமாயிட்டே போகுது மேடம். ஏன், என்னாச்சு? நாம ரொம்ப ஓவரா பண்றோம் மேடம். இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு என்ன வெட்டிடுவானுங்க மேடம்.
கவலைப்படாதீங்க ரன்பீர், அதெல்லாம் மாட்ட மாட்டோம். ஆமா குருஜி இங்க. தோ இப்ப வர வைக்கிறேன். ம். டிச்கா. என்னம்மா இவ்ளோ திமிரா இருக்கா? அப்படிதாம்மா இருக்கணும். அப்பதான் நம்மளால ஈஸியா அந்த சக்தியை விரட்ட முடியும். ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒண்ணு நம்மள புடிச்ச இம்சை அந்த சக்தியை விரட்டுறது, இன்னொன்னு நம்ம சிவாவுக்கு இந்த அனுஷ்காவை கல்யாணம் பண்ணி வச்சு அவ சொத்தையும் நம்ம சொத்தையும் ஒண்ணாக்குறது. கடவுளே, இதையாவது நிறைவேத்தி கொடுப்பா. உனக்கு கோயிலே கட்டுறேன். ஆஹா, கடவுள் ஆசீர்வதிச்சிட்டாருமா. ஐயோ, ஆமா மாமா, கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஜும்கா தேனானந்த, ஜும்கா தேனானந்த, ஜும்கா தேனானந்த, ஜும்கா தேனானந்த, ஜும்கா ஜும்கா தேனானந்த, ஜும்கா தேனானந்த, ஜும்கா தேனானந்த. ஆட்டமா ஐபிஎல் ஆட்டமா, ஆட்டமா ஐபிஎல் ஆட்டமா. அம்மாடி, இவனை பார்த்தா பாக்யராஜ் படத்துல இந்த பேக்ரவுண்ட்ல ஆடுவாங்களே குரூப் டான்சர்ஸ், அவன மாதிரி இருக்குமா? ஆமா, இவ சாமியார் தானா? தேனானந்தா சாமியார். ஆமா மாமா, 8000 கோடி சாமியார். அனைவரும் ஃபீல்டிங்கை நிதானமாக செய்து பேட்டிங்கை அதிரடியாக ஆடவும். வாழ்க்கை போரடிக்காமல் சிக்ஸராக பறக்கட்டும், சிக்ஸராக பறக்கட்டும், சிக்ஸராக பறக்கட்டும். மங்களம் உண்டாகட்டும். சாமி, என் பொண்டாட்டி பேரு மங்களங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? உன் பொண்டாட்டி, இவன் பொண்டாட்டி, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி, எல்லார் பேரையும் அறிவதுதான் சாமியின் வேலை. பாருமா. ஏய், என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிற? வா வந்து சாமி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மங்களா, பங்களாவில் வாழு. ஐயோ, மங்களம், மங்களம், என்னாச்சுமா? என்னம்மா? அம்மாடி. சாமி, நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டி மங்களம் உண்டாயிட்டா சாமி. உங்க மகிமையே மகிமை சாமி. சாமி சொன்னதும் நடந்துருச்சு. எனது மங்களம் உண்டாயிட்டாளா? நாம என்ன அவ்வளவு பெரிய அற்புதமா நடத்திட்டோம். எப்படி உண்டானா மங்களம்? ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே நடந்துருச்சு. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குது. இதையே அப்படியே மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்குவோம். உங்களது வாழ்க்கையில் போர் அடிச்சா சொல்லுங்க, அதை அப்படியே சிக்ஸராக மாற்றி விடுகிறேன், சிக்ஸராக மாற்றி விடுகிறேன். மங்களம் உண்டாகட்டும். அதான் மங்களம் உண்டாயிட்டாளே சாமி. இவன் வேற. உங்க வாழ்க்கை சிக்ஸராக மாறட்டும், சிக்ஸராக மாறட்டும், சிக்ஸராக மாறட்டும். இவ சாமியார் தான் போலமா. ஆமாமா. பேபி, நீ கொஞ்சம் வெளியில போய் நில்லு. ஓகே மேடம். சிங்கிள், ஐயோ, ரன்பீர். டபுள், சிங்கிள், ஐயோ, ஆடுறத டபுள். நிப்பாட்டியா? மேடம், நானா மேடம் ஆடுறேன். இந்த தாடியிலையும் மீசையிலையும் வர அரிப்பு தாங்க முடியாம தான் மேடம் ஆடிட்டு இருக்கேன். சரி, நீ சொன்னதெல்லாம் நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்களாவா? நான் ஆட்டத்துல எல்லாருமே மயங்கிட்டாங்க மேடம். யோ, ஒழுங்கா பேசலாம். மேடம், நான் சொன்னதை கேட்டு எல்லாரும் நம்பிட்டாங்க மேடம். சரி, இப்போ நான் சொல்ற மாதிரி போய் சொல்லிடு. இருங்க மேடம், இந்த காதை வேற காணோம். இந்தாங்க, இப்ப சொல்லுங்க. அது ஓகேவா? எல்லாம் கரெக்டா சொல்லிடுவியா? கரெக்டா சொல்லிடுறேன் மேடம். சரி சரி, போ போ. ஓய் பேபி, பூஜைக்கு ரெடி பண்ணுமா? அஜிந்தா, அஜிந்தா, அஜிந்தா. அமருங்கள், அமருங்கள், அமருங்கள். அனுஷ்கா பாப்பா எல்லா விஷயத்தையும் என்னிடம் சொல்லியது. உங்கள் டீடைல்ஸ் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். யாரை செலக்ட் செய்வது என்று ஒரே குழப்பமாக இருக்கிறது. அதனால நாளைக்கு ஒரு போட்டி வைத்திருக்கின்றேன். போட்டியா? அந்த போட்டியில் யார் கலந்து கொண்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறீங்களோ அவர்களுடன் சென்று அவர்களது வீட்டில் அனுஷ்கா ஒரு வாரம் தங்குவாள்.
அதுக்கப்புறம் உங்களுடைய உபசரிப்பை எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்தால் உடனே நான் குறித்து கொடுக்கும் தேதியில் கல்யாணத்தை முடித்து விடலாம். நாளைக்கு எல்லாரும் பொன்னியம்மன் கோயிலுக்கு காலைகாத்தால சாப்பிடாம வந்துருங்க. எதுக்கு சாப்பிடாம வர சொல்றேன்? தேனானந்தா, சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். தேனானந்தா. பொன்னியம்மன் கோயிலுக்கா? அம்மாடி 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 அம்மா, பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை கீழே போடுவாங்கன்னு பேரு. நீ ஏம்மா என் தலை மேலயும் உடம்பு மேலயும் போட்டுட்டு இருக்க? ஐயோ, சாரிம்மா. பரவாயில்ல விடுமா. யாரு போட்டா? நீ தானே போட்ட. அம்மா, ஊரு உலகத்துல எத்தனையோ அம்மாங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் தான் பொண்ணு மேல பாசமா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நீ என் மேல ரொம்ப பாசமா இருக்கம்மா. நீ ஒரு ஆள் இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? நீ மட்டும் இல்லனா அந்த சக்தி பண்ண சேட்டையில நான் எப்பவோ ஒடிஞ்சு போயிருப்பேன். அம்மாடி, ஆண்டவன் எதை செஞ்சாலும் ஒரு காரண காரியம் இல்லாம இருக்காது. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமா என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கான். நீ கவலையே படாதம்மா. அம்மா நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுமா. தேங்க்ஸ்மா. அம்மடி 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 அம்மடி, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா சொல்ற? எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. எப்படியாவது அந்த சக்தியை இந்த வீட்டை விட்டு துரத்தி, அந்த மீனாட்சியையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி, நாம முன்னாடி இங்க எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி வாழணுமா. இந்த சிவாவுக்கும் சுந்தருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதாம்மா என்னோட மூச்சு நிக்கும். கவலையே படாதம்மா. உன்னோட ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் இதை செய்யறேன். எப்படியாவது அந்த அனுஷ்காவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். நமக்கு இருக்கிற பெரிய ஆயுதமே அவதான். ஆட, அவதான் ஏதோ போட்டியெல்லாம் வச்சு ஆளை செலக்ட் பண்ணுவேன்னு சொல்றாளேம்மா. போட்டிய சிவாவுக்கு வச்சா பரவாயில்ல, உனக்கு ஏன் வைக்கணும்? அம்மா, பணம் அதிகமா இருந்தாலே சில பேருக்கு இப்படிதான் மூளை கிறுக்குத்தனமா வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. ஏம்மா, அப்போ நாமளும் கிறுக்குத்தனமா தான் செய்றோமோ? ம், நான் சொன்னது சில பேரை. சரி சரி, நான் பொதுவா சொல்றியோன்னு நினைச்சிட்டேம்மா. அம்மா, நாளைக்கு அந்த அனுஷ்கா வைக்கிற போட்டியில கலந்துகிட்டு நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுமா. நீ என்ன பண்ற, நாளைக்கு போட்டி நடக்கும்போது மத்தவங்கெல்லாம் சரியா விளையாடாத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுரு. அம்மாடி, அத பத்தியெல்லாம் நீ கவலையே படாதம்மா. நீ இதெல்லாம் எனக்கு சொல்லவே தேவையில்லம்மா. எப்படியாவது இந்த போட்டியில அம்மா உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். அந்த அனுஷ்காவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறேன். அந்த சாமியார் பையன் என்னமா பெருசா சொல்லிட போறான்? அவன் மூஞ்சிய பார்த்தா தெரியல, மிஞ்சி போனா 2 விளக்க ஏத்துன்னு சொல்லுவான். அப்புறம் கிருஷ்ணா முகுந்தான்னு உன்ன பாட்டு பாட சொல்வான். இத பிரமாதமா பாடுவியம்மா. அப்புறம் என்ன, நாம அவனை சமாளிச்சுடுவோம்மா. அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அவ்வளவேதான். அவன் மகர அவ்வளவுதாமா சொல்லுது. ஏமா, அவன் சொன்ன கோயில் இதுதானா? இதே கோயில் தான். எப்படிமா சொல்ற? அங்க பாரு, நம்ம கோ கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நிக்கிறாங்களே. அட ஆமா. ஏமா, நீங்க எல்லாம் எப்ப வந்தீங்க? நான் 8 மணிக்கே வந்துட்டேன். நான் 6 மணிக்கே வந்துட்டேன். நான் விடிய கிளம்பறையே வந்துட்டேன். ம். நான் நேத்து நைட்டே வந்துட்டேன். கேட்ட சாத்துறதுக்கு முன்னாடியே உள்ள போய் படுத்து தூங்கிட்டு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆனேன். ஏமா, ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறதுக்கு தான் கால் கடுக்க கியூல நிக்கிறீங்க, இங்கேயுமா? அட நீங்க வேற என்னம்மா, இப்பெல்லாம் பசங்களுக்கு எங்க பொண்ணு கிடைக்குது? வந்தா சாதாரண குடும்பத்துல இருந்து வருதுங்க, இல்லனா வரவே மாட்டேங்குது. சுத்தம். சரி, எதுக்கு வந்த வாய்ப்பை விடுவானேன்னு தான் போராடுறோம். எல்லாம் தெளிவாதான் இருக்காளுங்க. ஐயோ.
அம்மாடி ம். இவளுகளுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா போட்டியில ஜெயிக்கிறதுக்கு பலமா பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போட்டியே என்னன்னு தெரியல, அப்புறம் எப்படிமா பிராக்டிஸ் பண்ணுவாங்க? அம்மா அவங்க எதுவா இருந்தாலும் ரெடியா இருக்காங்கம்மா. சுபத்ரா, இந்த போட்டியில நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும்மா. எங்க அவங்க இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஒரு ஐடியா. இந்த போட்டியில நீதான் ஜெயிக்கிற. எப்படி? ஆமா, நீதான் ஜெயிக்கிற. அதுவும் போட்டியே இல்லாம ஜெயிக்கிற. அம்மா. ஆமா. இப்ப பாரு, இதோ வர. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ, பாம்பு பாம்பு, யாராவது ஓடிவாங்களே. ஐயோ, பாம்பு 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 பாம்பு, ஐயோ யாராவது வாங்களே. ஏய், எதுக்கு இப்ப எல்லாரும் சிரிக்கிறீங்க? பாட்டியம்மா நீ ரொம்ப லேட்டு. ஏற்கனவே 2 பேர் இந்த மாதிரி சொல்லி தோத்து போயிட்டாங்க. போங்க, போய் வேற ஐடியாவா யோசிச்சு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். போச்சா? போங்கம்மா போங்க, போய் வேற ஏதாவது யோசிங்க. அம்மாடி, எல்லாரும் உஷாராயிட்டாளுங்கம்மா. நீ கவலைப்படாதம்மா. போட்டியில இவங்க எல்லாம் கலந்துகிட்டாலும் எவளுகளுமே ஜெயிக்க மாட்டாளுங்க. நீ முதல்ல அந்த சூரத் கோழி எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேளு. ஹலோ, ஏன்பா சூரத், எங்கப்பா இருக்க? யார் இது? நான் தான்டா உன் பாட்டி பேசுறேன். இது பாட்டியா? பாட்டி எப்படி பாட்டி இருக்க? நீ சத்து 15 வருஷம் ஆயிடுச்சு. அடப்பாவி, சொர்க்கத்துக்கு இப்பதான் போன் லைன் கொடுத்தானுங்களா? இது அவன் நம்பரா? இப்பதான் எனக்கு போன் பண்ணணும்னு தோணுச்சா? தாத்தா எப்படி இருக்காரு? நம்ம சோனு மாமா தலை நச்சிங்க செத்தாரு, அவர் எப்படி இருக்காரு பாட்டி? தலையோட தான் துத்துறாரா இல்ல முண்டமா துத்துறாரா? அடப்பாவி, டே சூரத், நான் உன் செத்து போன பாட்டி இல்லடா. நேத்து அனுஷ்காவை பொண்ணு பார்க்க வந்தோம்ல, டிமார்ட் கம்பெனி, அந்த கம்பெனி எம்டியோட பாட்டி. நீயா? நீ எதுக்கு எனக்கு போன் பண்ற? டேய், என்னடா கண்ணா, கோயிலுக்கு எங்களை எல்லாம் வர சொல்லிட்டு நீ இன்னும் வரவே இல்ல. ஏ ஓல்ட் மதர் லேடி, இன்னைக்கு நான் லீவு. என்னது லீவா? ஆனா போட்டி அது நடக்கும். அதுக்கு தான் சாமிஜி வர்றாருல. டே கண்ணா, நீயும் வாடா. அப்பதானடா எங்களுக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும். நான் என்ன குளுக்காண்டியா குடுக்கறேன் தெம்பா இருக்கிறதுக்கு? இன்னைக்கு எனக்கு கால் சட்டை இல்லை, அதனால நான் இன்னைக்கு லீவு. அதான் சாமிஜி வர்றாருல, அவர் எல்லாம் பாத்துக்குவாரு. அது மட்டும் இல்ல, சாமிஜி வந்தா நான் வரமாட்டேன், நான் வந்தா சாமிஜி வரமாட்டாரு. புரிஞ்சுதா? நீ போனை வை, டிஸ்டர்ப் பண்ணாத. டேய், அப்பாடா, தப்புச்சோண்டா. ஐயோ, போனை வச்சுட்டாமா. என்னம்மா சொல்றான்? ஐயோ, அந்த கரீபியன் குரங்கு இருக்கானே, அவனுக்கு இன்னைக்கு லீவா. அந்த அனுஷ்காவும் சுவாமிஜியும் வராங்களாம். அவங்க எப்ப வர்றது? நாம எப்ப டாஸ்க் முடிக்கிறது? சாமி நமஸ்காரம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. திருமகனே, ஆண்கள் காலில் விழ அனுமதி கிடையாது. தள்ளி போ, நீ விலம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மங்களம் உண்டாகட்டும். தகதகதேனானந்தா. யோ ரன்பீர், உன்னை உண்மையாவே சாமியாருன்னு நம்பிட்டாங்கயா? நம்புவாங்க மேடம். ஏன் நம்ப மாட்டாங்க? நம்ம மக்கள் எல்லாத்தையும் நம்புவாங்க. 500 ரூபாய்க்கு தாடி வாங்கி மாட்டா எல்லாத்தையும் நம்புவாங்க. பட் ஆனா இது எல்லாமே நம்ம செட்டப் மேடம். அப்பதானே உங்க மாமியார் நம்புவாங்க. மேடம், நம்ம எதை செஞ்சாலும் ஒரு துல்லியம் இருக்கணும். நீ ரொம்ப ஓவரா பேசுற, பேசாம வாய் மூடிட்டு வா. தகதேனானந்தா. ஏய், தகதேனானந்தா. சாமி வந்துட்டாரு. தகதேனானந்தா. 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 இப்ப போட்டி என்னன்னா, டேய், என்னன்னு சொல்லி தொலையடா. இந்த கோவிலை சுற்றி வர வேண்டும். இவ்வளவுதானா? கோயில சுத்தி வரணுமா? ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கின்றது. நீங்க
முட்டி போட்டுக்கொண்டே இந்த கோவிலை சுற்றி நடந்து வர வேண்டும். முட்டி போட்டா ஐயோ போச்சு